டியூஸ்டே மார்னிங் யூடியூப்பில் ஒரு வேல்யூவான ஒரு கண்டென்ட் வீடியோ பார்த்தேன். என்ன வீடியோனா டோப்போமைன் டீடெக்ஸ். அதாவது டோப்போமைன்னா என்ன, டோப்போமைன் டீடெக்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் வீடியோ அவர் போட்டிருந்தார். வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு 35 மினிட்ஸ் கிட்ட அந்த வீடியோ இருந்தது. அந்த வீடியோவில் எந்த ஒரு எஃபெக்ட், அது எந்த ஒரு எடிட்டிங்கோ எந்த ஒரு எஃபெக்ட்டுமே எதுவுமே கிடையாது. கண்டென்ட் அவ்வளோ வேல்யூவாக இருந்தது. நான் இதை ஏன் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன்னா, கம்பல்சரி எல்லாருமே பார்க்கக்கூடிய அந்த ஒரு வீடியோ, அந்த வீடியோவில் சொன்ன ஒரு எக்ஸாம்பிளோடு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அது டோப்போமைன் என்றது என்னென்னா, நமக்கு வலியே இல்லாமல் ஒரு சந்தோஷம் தருதுன்னா அதுக்கு நமக்கு கெட்டது. அதாவது ஒரு பெயின், அதை நோ பெயின் நோ கெயின். வலி கொடுத்து, அதாவது எஃபோர்ட் போட்டு ஒரு சந்தோஷம் கிடைக்குதுன்னா அது நல்லது. வலியே இல்லாமல் ஒரு சந்தோஷம் நமக்கு கிடைக்குதுன்னா அது கெட்டது. அப்படின்றது தான் டோப்போமைன். டோப்போமைன் டீடெக்ஸ்ன்றது என்னென்னா, அதுலேருந்து வெளியே வரதுக்கு பேர் தான் டோப்போமைன் டீடெக்ஸ். அதாவது ஒரு நாள் ஃபுல்லாக சோஷியல் மீடியாவோ எந்த ஒரு ரீல்ஸும் எதுவுமே பார்க்காம இருந்து அதுலேருந்து வெளியே வரலாம். கண்டினியூஸாக ஒரு 1 வீக்குக்கு சோஷியல் மீடியாவே பார்க்கக்கூடாது. முக்கியமாக ரீல்ஸ் பார்க்கக்கூடாது. ஏதாவது யூஸ் பண்ணால் லாங் வீடியோ மட்டும்தான் பார்க்கணும். அதாவது இன்னும் நல்லா உங்களுக்கு டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா, ஃபஸ்ட் கமெண்டில் அவருடைய வீடியோட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் பின் பண்ணுறேன். மறக்காமல் அவர் வீடியோ போய் நீங்கள் பாருங்கள். அதாவது என்னுடைய சேனல், அதாவது இன்ஸ்டாகிராமோ கண்டென்ட் நல்லா இருந்தால் கண்டிப்பாக நீங்களே என்னை ஃபாலோ பண்ணிங்க, என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நான் உங்களை என்னை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் சொல்கிறதோட கண்டென்ட் நல்லா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுவீங்க.